ஃபிட்னஸ் பஸ் லெக்சர் உங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கும் தொழில் கலை வணக்கம் வீடியோட ஒரே நாள் தொழில் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி. லாஸ்ட் வீடியோ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைக் டாக்ஸி மேபி அமுலுக்கு வரலாம் போல தெரியுது, ஏன்னா நியூஸ் சேனல் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சின்னதாக ஒரு விஷயம் நடந்தது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் நம்ம பைக் டாக்ஸி ஓட்டும் போது பிக்கப் லொக்கேஷன் போகிறதுக்கு முன்னால் நிறைய ஆர்டர் கேன்சல் ஆக தெரியுமா, அதுக்கு காரணம் இதுவும் ஒரு ரீசன். மூணாவதாக போர்ட்டரில் 10 செகண்ட்ஸ் டிலே இருக்குது பார்த்தீங்களா தொடர், அதை தூக்கிட்டு இப்போ டக்குன்னு ஆர்டர் நம்ம டக்கு ஸ்வைப் பண்ணி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. 10 செகண்ட்ஸ் டிலேவும் தூக்கிட்டாங்க, 5 செகண்ட்ஸ் டிலேவும் தூக்கிட்டாங்க. சரிங்களா, அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம மெயினாக பேச வேண்டியது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரைம் ப்ளஸ், ப்ரைம் பார்ட்னர், நான் ப்ரைம். மறுபடியும் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பேசுவோமா, அதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். இது போக இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. ஜார் ஆப்பை பற்றி லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சப்ஸ்கிரைபர்கிட்ட நான் ப்ராமிஸும் பண்ணியிருந்தேன் கமெண்ட் செக்ஷனில், கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் முடிஞ்சால் சொல்கிறேன் அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக நான் சொல்லி தான் ஆகணும் அவருக்காகவாது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி. ஸோ லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன், கவனிச்சிருப்பீங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி மேபி மறுபடியும் அமுலுக்கு வரலான்ற மாதிரி சேனலில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் கவர்மெண்ட்டிட்ட கேட்குற மாதிரி இதுக்கு ஆக்ஷன் எப்போ தான் எடுப்பீங்க, சீக்கிரம் எடுங்க அப்படி சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு கமெண்ட்ஸ் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா காவல்துறை உங்கள் நண்பன் அப்படி சொல்லி போட்டிருந்தாரு. ஆத்தாடி என்னடா இது அப்படி சொல்லிட்டு கமெண்ட்டை பார்த்தேன். அவர் என்ன தெரியுமா போட்டிருந்தாரு, பர்மிட் இல்லாத வண்டி 2 வீலர்ஸ்லாம் பைக் டாக்ஸி ரன் பண்ணால் டிராஃபிக் போலீஸ் அங்கங்கே பிடிக்கிறாங்க, எப்போனாலும் பிடிச்சாங்கன்னா 10,000 25,000 ஃபைன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, இல்லைன்னா வண்டி சீஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்த்து இந்த கமெண்ட்டுக்கும் எனக்கு ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது நடந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தோழர், மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப்பாவது பண்ணுவோம். இது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க ரைட்டு, அதே மாதிரி எனக்கு நடந்த இன்சிடெண்ட்டும் சரி அதை நான் சொல்கிறேன் ரைட்டு. ஆனால் கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்காவது நடந்திருக்கும்ல, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். மற்றவங்க ஷேர் பண்ணுறதுனால மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறதுனால ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. சரி, எனக்கு என்ன நேர்ந்து அப்படி பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் ட்ராப் பார்த்தீங்கன்னா கிண்டி ஆஃபீஸ் ரேப்பிட் ஆஃபீஸ்க்கு. எனக்கு என்னென்னா அவரை பிக்கப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக 10 நிமிஷத்துலாம் நாங்கள் பேசவே ஆரம்பித்தோம். அவர் வேறு ஏதோ யோசனை வந்துட்டுருக்கார் போதுக்கு, அவர் வண்டி சீஸ் பண்ணிட்டாங்க போதுக்கு. அவர் பைக் டாக்ஸி டிரைவர்னால் எனக்கு ஃபஸ்ட்டே தெரியாது. அவர் மனசில் மைண்ட் ஏதோ ஓடிட்டுருக்கு, ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, டென்ஷனாக இருக்காருன்றது வேறு ஏதோ டென்ஷன் இருக்காருன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த டென்ஷன் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. லாஸ்ட்டாக 10 நிமிஷம் தான் எனக்கு பேச டைம் போச்சு. அவராக பேச ஆரம்பிச்சார். ப்ரோ எப்படி ப்ரோ இந்த பைக் டாக்ஸி வேலை போயிட்டுருக்கு, ஜாப் எப்படி போயிட்டுருக்கு, எல்லா டீட்டெயில் நாங்கள் பேசிவிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அந்த டீட்டெயிலாம் பேசிவிட்டு நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த மாதிரி ப்ரோ என் பைக்கு இது பண்ணிட்டாங்க, 10,000 ஃபைன் போட்டிருக்காங்க, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், ஆஃபீஸ்க்கு போய் நான் கிளைம் பண்ணணும் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். இது லாஸ்ட்டு 2 நிமிஷத்தில் தான் இது பேசணும். என்ன விஷயம் நடந்ததுன்றதை மட்டும் டீட்டெயிலாக சொன்னார். அது மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பேச ஆரம்பிச்சிட்டு நாங்கள் அப்பயே சொன்னார். என்னென்னா இந்த மாதிரி ஜெமினி ஃப்ளைவர்கிட்ட தான் பிடிச்சாங்க. இது எதுக்காக பிடிச்சாங்கன்னா இதுக்காக பிடிக்கல, லட்சமாக நாங்கள் மாட்டிக்கிட்டு ஒரு வாக்குவாதத்தினால தான் இதாகிடுச்சு அப்படி சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட ஹெல்மெட் கொடுத்துருக்காரு. ஹெல்மெட் கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு, சரி ஹெல்மெட் தயவுசெய்து போட்டுக்கோங்க சார் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் கஸ்டமர் என்னென்னா போட்டுக்கிட்டாரு. போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது அவருக்கு ஃபோன் வந்திருக்கு, ஃபோன் பேசணுன்றதுனால ஹெல்மெட்டை கழட்டிட்டு ஃபோனை பேசியிருக்காரு. இவர் என்ன பண்ண முடியும், நம்ம என்ன எல்லா டைமும் நம்ம என்ன வண்டி பார்த்து ஓட்டதா இல்லை இவங்கள பார்த்து ஓட்டிட்டு மிரர் திருப்பி பார்த்து ஓட்டிகிட்டு இருக்க முடியுமா? இவங்க எப்போ ஹெல்மெட் கழட்டுறாங்க எப்போ போடுறாங்க நம்மளுக்கு தெரியுமா? இல்லை நம்ம அப்படியே கண்ணாடி திருப்பி பார்த்தாலும் நம்ம தப்பாக தான் நினச்சிக்குவாங்க. சில கஸ்டமர்ஸ் நம்ம கண்ணாடி திருப்பி பார்த்தா இவன் திட்டம் இருப்போம் அப்படி இருக்க மாட்டோம். ஆனால் அந்த மாதிரி அப்படி பார்க்குற மாதிரி அவங்க ஃபீல் ஆகும். நம்ம அதனால் கண்ணாடி திருப்பி பார்த்துட்டு முடியாது. நம்ம எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா பார்த்து ஓட்டிகிட்டு இருக்க முடியாது கரெக்டாக. ஸோ இவர் கவனிக்கல. ஆனால் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு கண்டிப்பாக போட்டு ஓட்டணும்னு, போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபோன் வந்தவொடனே எடுத்திருக்காரு. கரெக்டாக ஜெமினி ஃப்ளைவர்கிட்ட மாட்டிட்டாங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி 1000 ஃபைன்ட்டாங்க. இப்போ அவருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம். ஏங்க நான் தான் உங்கள்கிட்ட ஹெல்மெட் கொடுத்தேன்ல, ஃபஸ்ட்டு என்னதுன்னா சார் ஃபைனை நீங்கள் கட்டுங்க சார் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு நான் எது கட்டணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டதுக்கு, சார் நான் உங்கள்கிட்ட சொல்லி தான் உங்கள்கிட்ட ஹெல்மெட் கொடுத்தேன், நீங்கள் அதை போடாமல் வந்திருக்கீங்க. இல்லையே நான் போட்டு தானே வந்திருக்கேன் வீட்டுக்கு, நீங்கள் போட்டு தான் வந்திருக்கீங்க சார், ஆனால் நீங்கள் கரெக்டாக கிட்ட வரும்போது செல் எடுத்துருக்கு நீங்கள் ஹெல்மெட் கட்டிருக்கீங்க, அப்படி கையில் வச்சுக்கலையே அது என்னன்னு கேட்டுக்காரு. இல்லைங்க நல்லா ஃபைனில் கட்ட முடியுதா அப்படின்ட்டு. நீங்கள் தான் சார் கட்டணும், நான் எங்கே சார் 1000 ரூபாய்க்கு 40 காலில் நாய் மாதிரி நான் உழைக்கிறேன், எந்த 1000 ரூபா நான் கொடுத்து நான் என்ன சார் பண்ணுது, நீங்கள் தான் சார் கட்டணும் அப்படி சொல்லிட்டு இவங்களுக்குள்ள வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. இவங்க பேசுதை அவங்க கவனிச்சுட்டு சத்தம் பேசும்போது இவர் ஆஹா பைக் டாக்ஸி போகுது கிட்ட வந்துட்டு நீங்கள் பைக் டாக்ஸி போய் ஓட்டுறேன். ஆமாம் சார் ஹெல்மெட் கொடுத்தேன் சார், அதுதான் சார் போடல அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அது முக்கியம் இல்லை பைக் டாக்ஸி அப்படிங்க. ஆமாம் அப்படின்னோடனே வண்டியை கீ எடுத்துகிட்டு வண்டியை ஓரம் கட்டிட்டு
10,000 ஃபைன் கட்டணும் அப்படின்ட்டாங்க. எதுக்கு சார்ன்னு கேட்டால், பர்மிட் இல்லாமல் எப்படி நீங்கள் ஓட்டலாம் பைக் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு இதாகிருக்கு. ஒரு சின்னதாக ஒரு இதாகிருக்கு. ஸோ அது நடந்து கொஞ்ச நாளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் கிளைம் பண்ணுறதுக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைம் பண்ணுறதுக்காக தான் இவர் வந்து ரேபிட் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஸோ அமௌண்ட்டை கிளைம் பண்ணிவிட்டு எல்லா பிரச்சனையும் முடிக்கிறதுக்காக தான் அவர் போயிருக்காரு. இல்லை ப்ரோ, நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். அமௌண்ட் அந்த ஃபைன் அமௌண்ட்டை வந்து இவங்ககிட்ட கிளைம் பண்ணலான்னு வந்திருக்கேன். அதை பற்றி இவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இறங்கினார். ஆக்சுவலாக ஃபுல் டீட்டெயிலாம் அப்படியே அவரை வச்சு வீடியோ போடலாம்னு நினச்சேன். ஆனால் அவர் கடைசி அந்த 10 நிமிஷத்தில் ஆக்சுவலாக அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட தான் வந்தது நல்லாவே தெரிஞ்சுது. யாருக்கோ ஃபோன் போட்டு சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறது, நான் வேணுட்டேவா பண்ணுறேன். அவர் வீட்டில் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். நான் என்ன வேணுட்டேவா பண்ணுறேன், யதார்த்தமாக நடந்துருச்சு, என்ன பண்ணுறதுனே இப்போ புரியல. நீ வேறு இப்போ அதை போட்டு அது வேணும் இது வேணும் கேட்குறது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு யார்கிட்டே பேசிக்கிட்டே சண்டை போட்டுட்டு வராரு. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக அவர் ஃபோனில் பேசுறது மைண்ட் இதாக இருக்குதுன்னு ரொம்ப டெஸ்ட்டாக தான் இருந்தார். லாஸ்ட்டு 10 நிமிஷம் இருக்கும்போது தான் அவர் பேச ஆரம்பிச்சார். இல்லைனா ஃபுல் டீட்டெயிலை கேட்டிருப்பேன். அளவுக்கு அவரோட வாய்ஸாக தான் நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அதான் ஒன்றும் இல்லை. ஆனால் இது வந்து என்னென்னா இதுக்காக வந்து பிடிக்கிற மாதிரி இல்லை. எதாச்சமாக தான் இது வந்து ஹெல்மெட்டுக்குன்னு பிடிக்க போய் தான் இது வந்திருக்கே தவிர இதுக்குன்னு தனியாலாம் அவங்க பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா எங்கேயுமே அவ்வளோவா தனியாக இதுக்குன்னு நீங்கள் பைக் டாக்ஸி சொல்லி யாரும் பிடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல தோழர். உங்களுக்கு எதாவது நடந்திருந்தால் அதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தோழர். கன்ஃபார்மாக நம்ம வந்து ஒரு விஷயம் நடந்திருந்தது, இல்லை எனக்கு நடந்திருக்கு 10,000 எனக்கு ஃபைனாக போட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுங்கள் தோழர். தயவுசெய்து நம்ம மாட்டிக்கிட்டோம், மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கட்டுமே. அட்லீஸ்ட் நம்ம ஒரு 10 பேருக்கு அதை ஷேர் பண்ணி அவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது மாதிரி ஒரு வேளை உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் நண்பரோ வேறு பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க யாராவது பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருப்பாங்க, அவங்க யாராவது இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க, இல்லவே இல்லையே அது மாதிரிலாம் எதுவுமே இல்லையே, இது வரைக்கும் நான் எந்த இடத்துலையும் எனக்கு பிடிச்சிருக்காங்க, இது மாதிரி ஆகவே இல்லையே, ஃபைன் அமௌண்ட் 1000 கூட போட்டிருக்கேன் ஆனால் இது வந்து கேட்கவே இல்லை அப்படின்னாலும் சொல்லுங்கள் தோழர். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணியே ஆகணும். விஷயம் நடக்கலை அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கோமே. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே நடக்கலை தோழர். நான் எங்கேயுமே இதுக்குன்னு பிடிச்சி நான் பார்க்கல, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. சரி, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோவில் பைக் டாக்ஸி ஆர்டர் நம்ம எடுத்துடுறோம். பிக்கப் லொக்கேஷன் போகிறதுக்கு முன்னாலே ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டரை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு காரணம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்னன்னா இந்த மாதிரி பீக் ஹவர்ஸில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் பீக் ஹவர்ஸ்லேயும் சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான் பீக் ஹவர்ஸ்லேயும் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்கப் லொக்கேஷன் போகிறதுக்கு முன்னாலே ஆர்டர் கேன்சல் ஆகிடும். இது என்னென்னா நேற்று காலில் ரேப்பிடோ பிக்கப் ஆர்டர் போட்டாங்க. நான் பிக்கப் ஆர்டர் எடுத்து அக்செப்ட் பண்ணிட்டு பிக்கப் லொக்கேஷன் 4 நிமிஷம் தான் காட்டுது. 3 நிமிஷம் ட்ராவலிங் பண்ணிட்டு இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே கஸ்டமர் ஃபோன் போட்டு எனக்கு கேட்குறாரு, ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க அப்படின்னு. நான் வந்துட்டு இருக்கேன் சார், இன்னும் ஒரு 1 மினிட்ல வந்துடுவேன் சார், பக்கத்தில் வந்துட்டேன் சார், இன்னும் அங்கேயே இருக்கிற மாதிரி தான் காட்டுது எனக்கு அப்படின்னாரு. இது ஏற்கனவே எனக்கு இது மாதிரி 2-3 வாட்டி நடந்திருக்கு. இது ஆப்பில் ஃபால்ட்டா இல்லை இந்த வோடஃபோன், ஐயோ இந்த வோடஃபோனில் தான் இஷ்யூவா என்னன்னே தெரிய மாட்டேது. ஆனால் ஏர்டெல் போட்டால் இது வரைக்கும் எந்த காலும் எனக்கு வரல. ஏர்டெல் நெட்டு, நான் சொல்ல நெட்டு ஏர்டெல் போட்டால் எந்த ஒரு இஷ்யூவும் எதுவுமே காலே வராது. ஆனால் இந்த வோடஃபோன் போட்டால் தான் இந்த கால் வருது. ஒருவேளை வோடஃபோன் அந்த ஆப்புக்கு செட் ஆகலையே இல்லை ரேப்பிடில் இந்த மாதிரி இஷ்யூஸான்றது எனக்கு அது தெரியல தோழர். ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா நெட்டும் ஒரு வகையில் இதாக தான் ஆகுது. இது வோடஃபோன் வந்து இப்போலாம் வோடஃபோன் ரொம்ப டவுனாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் சொல்கிறேன்னா சம்மோன் எல்ஸ் அக்செப்டடுன்னு சொல்லிட்டு நிறையா வருது போர்ட்டரில். ஆர்டரை ஸ்வைப் பண்ணி எடுத்துட்டேன், ஆனால் சம்மோன் எல்ஸ் அக்செப்டட் அப்படி சொல்லிட்டு வரும். சில டைம் ஆர்டரே வராது. நெட்டை பார்த்தா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ண அப்புறமா தான் ஆர்டர் கொஞ்சம் டக்குன்னு போடுவாங்க. மெயினான ஏரியாவில் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இது ஒரு விஷயம். இது ஆர்டர் கேன்சல் ஆகிறதுக்கு நெட்டும் கூட ஒரு வகையில் இருக்குது, சரிங்களா? அது கவனிச்சு பாருங்கள். நம்மளுக்கு தெரியாமல் ஆர்டர் சில டைமில் அக்செப்ட் பண்ணிடுவோம், ஆர்டர் கேன்சல் பண்ணிவிடுவாங்க கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே. அதுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கும் மெயினாக. ஸோ நெட்டை கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க. நெட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏர்டெல் பண்ண வச்சுக்கோங்க. ஜியோ எப்படின்றது தெரில, ஏன்னா என்கிட்ட ஜியோ இல்லை, வோடஃபோன் ஏர்டெல் தான் என்கிட்ட இருக்குது. வோடஃபோன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா செம்ம முக்கத்தோட, அது என்னென்னே தெரில, என்னையா இது. சரி ரைட்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 10 seconds டிலே விஸ் ஆர்டர் உடனே அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 seconds டிலே 5 seconds டிலே வந்து தூக்கிட்டாங்க. ஆர்டர் வந்த உடனே டக்குன்னு நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சு. இது எந்த வகையில் எனக்கு என்ன சொல்கிறது தெரில. இது நல்லதா அப்படி கேட்டிங்கன்னா, இது ஓகேவா அப்படி கேட்டிங்கன்னா கொஞ்சம் அடி வாங்குது தோழர். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 5 செகண்டோ இல்லை 10 செகண்ட் டிலே இருந்தாலே பெட்டர்னு எனக்கு தோணுது. ஏன் சொல்கிறேன்னா அந்த ஆர்டரை அட்லீஸ்ட் நம்ம படித்து பார்க்குறதுக்கு கொஞ்சமாச்சும் டைம் கிடைக்கும். இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. அமௌண்ட்டு மட்டுமே தான் ஒரு மெயின் குறிக்கோளாக இருக்குது. அது ஒரு விஷயம். ஏன்னா இந்த அமௌண்ட் ஒரு 150 ரூபா ஆர்டரு, 250 ரூபா ஆர்டரு, இல்லை 3 ரூபா ஆர்டர் வருதுன்னு வச்சுவாங்களேன். நம்ம இப்போலாம் அதை நம்ம அட்ரஸ் படிக்கிறதே கிடையாது. பிக்கப்பும் சரி ட்ராப்பும் சரி அட்ரஸ் நம்ம படிக்கிறதே கிடையாது. ஸ்வைப் பண்ண வேண்டியதான், டக்குன்னு ஸ்வைப் பண்ண வேண்டியதான். அது எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி அப்படி தான் ஆகிட்டு இருக்கு எல்லாருமே தான். இப்போ நான் கூட அந்த மாதிரி பயந்துட்டு தான், இப்போ நம்ம பயத்தில் தான் எடுக்கிறோம். ஹிந்தி வந்து அப்படி கிடையாது. ஆர்டர் அந்த 10 seconds டிலே இருக்கும்போது ஆர்டரை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம படிச்சுட்டு எடுக்கிற மாதிரி. என்னையா அப்படி வந்தா அப்படின்றீங்க, எப்படி வந்தா
அப்படிலாம் இல்லை. 10 செகண்ட்ஸ் டிலே இருந்திருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது. அந்த 10 செகண்ட்ஸ் டிலே வந்த பிறகு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஆர்டரை படித்து பார்த்துட்டு கொஞ்சமாச்சும் டைம் இருக்கும் 10 செகண்ட். அதுக்கப்புறமா ஆர்டர் நம்ம ஸ்வைப் பண்ணி போட்டு அடிச்சு பிடிச்சி எடுக்கலாம், அது வேறு விஷயம். இப்போ எதுக்கு போட்டி போடுறோன்னே தெரில, எல்லாத்துக்கும் போட்டி போட வேண்டியதாக இருக்குது. திருமுடி பக்கமாக அடிச்சு தூக்கு, ஆவடியாக அடிச்சு தூக்கு, எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு அமௌண்ட் இருக்கா அடிச்சு தூக்கு, இதுதான் மேட்ரு. 300 அடி விடாத அடி போட்டு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இதுதான் உண்மை. சீரியஸாக நான் சொல்கிறேன், அந்த 10 செகண்ட்ஸ் டிலே மறுபடியும் வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. ரொம்ப கடுப்பாக இருக்குது. சாரி, நான் தப்பாக சொல்ல, இருக்கிறத சொல்கிறேன். ரைட்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் ப்ளஸ் அண்டு ப்ரைம் பார்ட்னர் நான் ப்ரைம், இது மறுபடியும் வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. 10 செகண்ட்ஸ் டிலே வரணும்னு எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி இது மறுபடியும் வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? ஐயா அதெல்லாம் வேணாம், இப்போ தான் இருக்கதான் சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் ஓகே ரைட்டு. ஏன் சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ப்ரைம் ப்ளஸ்ஸு ப்ரைம் பார்ட்னர் இதெல்லாம் வந்து தனிநபர் சுதந்திரம். நம்மளுக்குன்னு ஒரு ஆர்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, அதை எடுத்துகிட்டு நம்ம மாட்டுக்கு வந்துகிட்டே இருப்போம், எடுத்துகிட்டு நம்ம மாட்டுக்கு போயிட்டே இருப்போம். 3 ஆர்டர் மட்டும் ஒரு நாளைக்கு ஸ்கிப் பண்ணலாம். சின்ன ஆர்டர் பெரிய ஆர்டர் எல்லாமே கலந்து அடித்து தூக்கும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் ப்ளஸில் வேலை செய்யும் போது நம்மளுக்குன்னு ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். அது கொஞ்சம் நல்ல ஃபெசிலிட்டி இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இது வந்து எதை சொல்கிறேன், பயத்தில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லோரும். படித்து நம்ம எடுக்கவே முடியல, நம்மளால் படிக்கவே முடியல. அந்த ஆர்டரை படிச்சுட்டு நம்ம எடுக்கிறதுக்குள்ளே வேற ஆள் எடுத்துடுறாங்க. அந்த இடத்துல அடுத்த ஆர்டர் வரத்துக்கு இன்னும் 1/4 மணி நேரம் ஆகும். அந்த ஆர்டர் எடுக்கிறதுக்குள்ள இன்னும் 4 பேர் அந்த இடத்துல வந்து உட்காந்துடுறோம்ல. ஸோ அவங்களும் போட்டி போட்டு தான் எடுக்க வேண்டியதாக நிலைமை இருக்குது. முந்தி இந்த தனிநபர் சுதந்திரம் இருந்தப்போ நம்மளுக்கு சூப்பராக இருந்துகிட்டு இருந்தது. அது வந்தால் மறுபடியும் வந்தால் நல்லாயிருக்கும் தான் எனக்கு தோணுது. இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் சொல்லுங்கள், ஒன்றும் இஷ்யூ இல்லை. நம்ம அதை சொல்கிறேன், நம்ம ஷேர் பண்ணிக்கிறது எதுவுமே தப்பே ஆக போகிறது இல்லை. ப்ரைம் ப்ளஸ் மறுபடியும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. வேணுங்கிறவங்க ப்ரைம் ப்ளஸ் எடுத்துக்க போகிறாங்க, வேணாங்கிறவங்க நான் ப்ரைம் மெம்பர் எடுத்துக்க போகிறோம். அது என்ன, 3 ஆர்டர் மிஸ் பண்ணிட்டா அவ்வளோதான், அடுத்த நாள் நான் ப்ரைமில் போட்டுருப்பாங்க. 5 ப்ரைம் பார்ட்னரில் போட்டுருப்பாங்க. 5 ஆர்டர் மேலே மிஸ் பண்ணால் நான் ப்ரைமில் போட்டுருப்பாங்க. இது என்ன பெருசு, வேணுங்கிறவங்க பண்ண போகிறோம், வேணாங்க இது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள். சரி ரைட்டு, எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜார் ஆப்பை பற்றி சொல்லி, ஸோ அதையும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஆக்சுவலாக அதை பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் நான் வந்து ஃபோட்டோ எடுத்து போடுறேன். ஜார் ஆப் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தார், ஜார் ஆப் சேஃபா அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஜார் ஆப்பு கோல்டில் போடுறது, ஆன்லைனில் கோல்டில் போடுறது இதெல்லாம் சேஃபான்னு கேட்டிங்கன்னா நான் சேஃப்னு தான் சொல்லுவேன். அப்புறம் ஏன் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன், ஆக்சுவலாக ஜார் ஆப் வந்து எக்ஸாம்பிளுக்காக சொன்னது, அது ப்ரொமோஷனுக்காக சொல்லலை. டிப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிப்ஸ் கேஷ், அந்த கேஷை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக நான் வந்து அதை சொல்லியிருந்தது. எக்ஸாம்பிளுக்காக ஜார் ஆப் சொல்லியிருந்தேன். ஜார் ஆப்பில் வந்து கோல்டு போட்டோன்னு வைங்களேன், திடீர்னு அது அமௌண்ட் ஏறலாம், ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டு இருந்தேன், எனக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 300 இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால் நான் அப்படி சொன்னேன். ஆனால் அதையே பேஸ் பண்ணி நீங்கள் இருக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் சேஃபானு கேட்டிங்கன்னா நான் சேஃப் தான் தோழர். ஏன்னா இவங்களாம் ரெகுலேட்டட் இல்லை, நான் ரெகுலேட்டட். செபிகிட்ட ரிஜிஸ்டர் பண்ணாமல் ஆன்லைனில் கோல்டு வந்து பை அண்ட் செல் பண்ணக்கூடிய ஆப் இது. இவங்களாம் செபியில் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க. அப்புறம் எதுக்கு நீ வீடியோவில் சொல்கிற, இல்லை அது சேஃப்காக சொன்னேன். ஆனால் அப்புறம் எப்படி அவங்க வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் நான் ரெகுலேட்டடை தவிர இல்லீகல் கிடையாது. இவங்க வந்து தனி பிளாட்ஃபார்ம், ப்ரைவேட் பிளாட்ஃபார்ம்லாம் இவங்க இன்னும் பண்ணுறாங்க. ஏன் வந்து செபி ரெஜிஸ்டர் ஆகலை அப்படி பார்த்தா, செபி ரெஜிஸ்ட்ரேஷன் இவங்க கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு. ஏன்னா ஆன்லைனில் எப்படி கோல்டு நம்ம விற்கிறது வாங்க முடியும், தங்கத்தை எப்படி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அதுதான் மெயின் மேட்ரு. அதுக்கு நிறைய பெரிய சோர்ஸ் போயிட்டுருக்கு. ஆனால் இது வந்து சேஃபாக இல்லை நான் சேஃபாக அப்படி தான். லீகல் இல்லீகல்னு சொல்கிறத விட சேஃபாக நான் சேஃபாக தான் சொல்ல முடியும். லீகல் இல்லையான்னு கேட்டிங்க, அப்போ இல்லீகல் அப்படின்னா இல்லீகல் கிடையாது, நான் ரெகுலேட்டரி, அவ்வளோதான். நான் ரெகுலேட்டரினா ஷேர் மார்க்கெட் மாதிரி, இது ஷேர் ஆப் மாதிரி. ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஒரு கம்பெனிக்கு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம், அமௌண்ட்டு போட்டு நம்ம பை செல் போட்டுட்ருக்கோம். திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியே திவால் ஆகிடும். அது மாதிரி தான் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம். அதுக்காக திவால் ஆகிடும்னு சொல்லலை, திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அது நம்ம பொறுப்பு ஏற்றுக்க முடியாது, யாருமே பொறுப்பு ஏற்றுக்க முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா செபி ரெஜிஸ்டர் ஆகலை. இதுதான் மெயின். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதை பற்றி பேசினா போய்கிட்டே இருக்கும். ஜார் ஆப் வந்து நான் எதுக்கு லாஸ்ட் வீடியோ நான் சொன்னேன் அப்படி பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய 5 ரூபா 10 ரூபா எதுலேயோ நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா அது வந்து தண்ணியில் நம்ம எழுதுகிற மாதிரி தான். அது அக்கௌண்ட்டில் போட்டுகிட்டே இருந்தோம்னா, இப்போ ஜார் ஆப் மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு நோட் புக் ஒன்று போட்டு வச்சுக்கலாம். நான் எப்படி போடுறேன் அப்படிப்பா, நீங்கள் அக்கௌண்ட்லேயே போட்டாலும் தனியாக நம்ம காசு வீட்டுக்கு போய் மொத்தமாக எடுத்துக்கணும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டுறேன், காத்தா புக் இருக்குது பார்த்திங்கன்னா ஆப்பு. அந்த ஆப்பில் வந்து நான் எந்தெந்த கஸ்டமர், அதாவது ஒவ்வொரு ஆர்டர் முடிக்கும் போது, ஒரு ஆர்டர் முடிக்கிறேன் அதில் 5 ரூபா வந்துச்சுன்னா டக்குன்னு காத்தா புக்கில் போட்டுருவேன். 5 ரூபா வந்திருக்கு இன்றைக்கி இவர்கிட்ட. அடுத்த ஆர்டர் ஒரு 80 ரூபா ஆர்டர் நான் முடிக்கிறேன்னா 1 ரூபா தான் வந்திருக்கும், ஆனால் அதை போட மாட்டேன்.
ஒரு ரூ. 3 ரூ. 2 ரூ. 3 ரூ. 4 ரூபா மினிமம் வந்து அதை மட்டும் தான் போடுவேன். இந்த ரூ. 1 2 ரூபாலாம் கணக்கிலே எடுத்துக்க மாட்டேன். ரூ. 3 மினிமம் ரூ. 3 அப்படின்னு வந்துச்சுன்னா டக்குன்னு அது காத்தா புக்கில் ஆட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஆர்டருக்கும் நான் பண்ணுவேன். அது கமிஷன் வந்தால் அந்தந்த ஒவ்வொரு ஆர்டருக்கும் நான் பண்ணுவேன். மொத்தமாக சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு ரூ. 75 எனக்கு வந்துச்சு. அதாவது இது நேற்று வந்தது, இன்றைக்கெல்லாம் நேற்று வந்தது சரிங்களா. ரூ. 75 எனக்கு வந்துச்சு. இப்போ தனியாக அந்த ரூ. 75 கரெக்டாக நான் எக்ஸாக்டாக எடுத்து நான் தனியாக உண்டியில் போட்டு வச்சுக்குது, ஒரு கேஷ் பாக்ஸில் போட்டு வச்சுக்குது. இது டெய்லி நம்ம பண்ணோம்னா ஒரு 3000 இல்லை 2000 அட்லீஸ்ட் ஒரு 2000 நம்ம கையில் கேஷ் வரும். அந்த 2000க்கு வந்து நீங்கள் மொபைல் ஹோல்டரோ இல்லை மொபைல் இப்போ மழை பெய்ய போகுது மொபைல் பவுச் வாங்கிக்கலாம். போபோ ஹோல்டர்லேயே மலைக்கு இது இப்போ ஆல்மோஸ்ட் மெயில் முடிய ஆரம்பிச்சிடும் இன்னும் கொஞ்ச நாளில். அந்த ஹோல்டர் வந்து வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து 1800 தோழர். ரிச்சி சீட்டில் போய் நான் கேட்டேன். அது கண்டிப்பாக அது ரொம்ப நல்லாயிருக்கு, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. 1800 மலைக்கு நான் அதுதான் வாங்க போகிறேன். ஸோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மொபைலே கூட வாங்கலாம். செகண்ட் ஹேண்டில் நிறைய பேர் மொபைல் வாங்குறது அது இதுன்னு வாங்குறாங்க, அது வாங்கலாம். அது மாதிரி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. காத்தா புக்கில் போடலாம் இல்லை ஆனால் காத்தா புக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜாரா இப்போ சேஃப் இல்லை அப்படின்னா நீங்கள் காத்தா புக்கில் போட்டுக்கலாம். ஜாராப் வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டும் நீங்கள் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய அமௌண்ட் மட்டும் போடவே போடாதீங்க. ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டார், அவருக்காக தான் இந்த வீடியோ. லாஸ்ட்டாக நான் சொல்ல வந்து அவ்வளோதான். இதோட க்ளோஸ் பண்ணிக்குவோம். பாய்.